பெண்மான்களை ஈன செய்த நம்முடைய வார்த்தை. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கர்த்தருடைய வார்த்தை பலமாக ஹல்லேலூயா இந்த கானை காதேஸ் வனாந்தரத்தை அதிர செய்த நம்முடைய வார்த்தை இந்த நாளில் இந்த இடத்தை அதிர செய்யும்படியாக இந்த சிவகாசி பட்டணத்திலே கர்த்தர் நீர் என்ன நினைத்திருக்கிறீர் அந்த சபையை கொண்டு ஆண்டவரே உம்முடைய தீர்மானம், உம்முடைய திட்டம் ஆண்டவரே பரிபூரணமாக தேவ தீர்மானம் நிறைவேறும்படியாக இயேசுவின் நாமத்தில் நாங்கள் கட்டளையிடுகிறோம். ஆண்டவரே வானங்கள் திறக்கப்பட கட்டளையிடுகிறோம். ஓ தேவ தூதர்கள் ஹல்லேலூயா மகிமையான இடத்தில் உலாவுகிறதற்காக ஸ்தோத்திரம். பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமை ஹல்லேலூயா பூரணமான இடத்தில் வெளிப்படுகிறதற்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே இருதயங்கள் செவிகள் இயேசுவின் நாமத்தில் திறக்க கட்டளை கொடுக்கிறோம். ஆண்டவரே பரிசுத்த ஆவியானவருடைய வார்த்தை பலமாய் இந்த நாளில் அசைவாடுகிறதற்காக நன்றி ஐயா. ஒவ்வொரு ஹல்லேலூயா இருதயங்கள் இந்த நாளில் உயிரிழைய செய்வீராக, பலப்படுத்துவீராக, அவருடைய விசுவாசம் பெருகத்தக்கதாக தேவனுடைய வார்த்தையை கர்த்தர் வல்லமையாக வெளிப்படுத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். நீர் மாத்திரம் பெருகும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். நாங்கள் வெறும் அற்ப பிரேதமற்ற மனிதர்கள் ஆண்டவரே. உம்முடைய சத்தத்தை மாத்திரம் கேட்கும்படியாக அந்த நாளில் வந்து நிற்கிறோம். ஆண்டவரே உம்முடைய சன்னிதானத்தில் எங்களை விட்டுக் கொடுக்கிறோம். ஆண்டவரே நீர் பெரிய காரியங்களை செய்யுங்க. கன மகிமை துதி நமக்கே செலுத்துகிறோம். இரட்சகர் மீட்பருமாய் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். நாம் எல்லாரும் அப்படியே உட்காரலாம். இந்த புதிய மாதத்திலே கர்த்தர் கொடுத்ததான அந்த வாக்குத்தத்த வசனத்தின்படி நிச்சயமாக அந்த முடிவை கர்த்தர் நம்ம வாழ்க்கையில தருவார். ஆமென், அல்லேலூயா. தேவனை நம்பி வந்திருக்கிற அருமையான தேவ பிள்ளையே, தேவனை சார்ந்து வந்திருக்கிற அருமையான தேவ ஜனமே, நீங்க ஜெபிக்க ஆரம்பிங்க. அல்லேலூயா, ஆமென். அவரை நம்பி இருக்கிற ஜனங்களை ஆண்டவர் ஒரு நாளும் கைவிடுகிற தேவன் அல்ல. அவரை நம்பி இருக்கிற ஜனங்களை கர்த்தர் தம்முடைய உயர்ந்த அடைக்கலத்தில் வைக்க போகிறார். ஹல்லேலூயா. மலை மேல் இருக்கிற பட்டணம் மறைந்திருக்கப்பட மாட்டாது. ஹல்லேலூயா. மலை மேல் இருக்கிற பட்டணம் எப்பொழுதும் எல்லாரும் பார்க்கிற வண்ணமாக அந்த பட்டணம் இருக்கும். அதே போல கர்த்தர் நிச்சயமாய் உங்களுடைய வாழ்க்கையில ஜெபிக்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில ஜெபத்தை விடாமல் செய்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில அப்படியாய் கர்த்தர் செய்ய போகிறார். ஆமென், அல்லேலூயா. நம்முடைய ஊழியத்தில் கர்த்தர் பெரிய மாற்றங்களை கர்த்தர் கொடுத்து கொண்டே இருக்கிறார். இன்னும் அநேக காரியங்களை புதியவைகளை கர்த்தர் நமக்கு காதுகள் கேட்க பண்ண போகிறார். ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. அவருடைய கைகள் குறுகி போகவில்லை. ஆமென். அவருடைய கைகள் சொல்லுங்க, அவருடைய கைகள் குறுகி போகவில்லை. ஹல்லேலூயா. அவரை நம்பி வந்திருக்கிற என் தேவ ஜனமே, அவரை சார்ந்து வந்திருக்கிற தேவ பிள்ளையே, ஹல்லேலூயா, அவரை நோக்கி கொண்டிருக்கிற தேவ பிள்ளையே, நமக்காக அவருடைய கைகள் குறுகி போகவில்லை. ஆமென். அப்பா என்று கூப்பிடும் பொழுதே அவர் நமக்காக இறங்குகிற தேவன். தொடர்ந்து காலையிலே அதிகாலையில் இருக்கிற அந்த ஜெபத்திற்கு நீங்கள் பங்கெடுக்கும்படியாய் இதுவரை பங்கெடுக்காதவர்கள் தயவு செஞ்சு நீங்க அதிகாலை ஜெபத்தில் நீங்க பங்கெடுங்க. நல்ல கைகளை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. நல்ல கைகளை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. ஓ ஹல்லேலூயா. அவர் நம்ப பண்ணின அவர் வார்த்தையை, அவர் வார்த்தை நமக்கு சொல்லியிருப்பார் என்றால், ஓ ஒரு வாக்கை நமக்காய் உரைத்திருப்பார் என்றால், அந்த வார்த்தையிலே நிறைவேற்றுவதிலே அவர் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். அவர் நம் மீது கரிசனை உள்ளவராய் இருக்கிறார். அவர் நமக்காக செய்யும் வரை நம்மை ஒரு நாளும் கைவிடுகிற தேவன் அல்ல. ஹல்லேலூயா. விசுவாசிக்கிறவங்க மாத்திரம் கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தலாமா? ஹல்லேலூயா. இந்த நாளிலும் தேவ சன்னிதானத்தில் வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்துகிறேன். இந்த புதிய மாதத்திலே கர்த்தர் நமக்காக கொடுத்ததான வார்த்தையை நாம் வாசிக்க போகிறோம். Proverbs chapter 23 verse 18. நீதிமொழிகள் 23ஆம் அதிகாரம் அதனுடைய 18வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். நிச்சயமாகவே முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது. எல்லாரும் சேர்ந்து சொல்லலாமா? நிச்சயமாகவே முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கடந்த நாட்களிலே தேவ சமூகத்திலே, கடந்த மாதத்திலே நான் தேவ பாதத்திலே தொடர்ந்து ஜெபித்துக் கொண்டிருக்கும் பொழுது, ஆண்டவரே வருகிற அந்த புதிய மாதத்திற்கு என்ன வார்த்தையை ஆண்டவரே நான் கொடுக்க வேண்டும். ஆண்டவரே நீர் அந்த வார்த்தையை சொல்கிறது மாத்திரமல்ல, அந்த வாக்குத்தத்தத்தை நீர் நிறைவேற்ற நீர் வல்லமையுள்ள தேவன். ஆண்டவரே அந்த வார்த்தையை நீர் தாரும் ஆண்டவரே என்று சொல்லி தேவ சமூகத்தில் அமர்ந்திருக்கும் பொழுது, ஆண்டவர் இந்த வார்த்தையை திரும்ப 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 ஒவ்வொரு நாளும் நான் ஜெபிக்கும் பொழுது ஹல்லேலூயா ஜெபிக்கும் பொழுது ஒவ்வொரு நாளும் இந்த வார்த்தையை 3-4 தடவை ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் கொடுத்து 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 இந்த வார்த்தை தான் நிச்சயமாக ஒரு காரியத்தை நிச்சயமாய் ஹல்லேலூயா நம்முடைய வாழ்க்கையிலே, நம்முடைய ஊழியத்திலே கர்த்தர் செய்ய போகிறார். ஹல்லேலூயா. அவரை ஹல்லேலூயா நம்புகிற
ஜனத்திற்கு, அவரை தேடி வருகிற ஜனத்திற்கு, அவரை ஹalleluya விசுவாசிக்கிற தேவ ஜனத்திற்கு, அவருடைய பாதமே தஞ்சம் என்று வந்திருக்கிற அருமையான ஜனத்திற்கு நிச்சயமான ஒரு முடிவை கர்த்தர் தரப்போகிறார். ஹalleluya ஹalleluya. ஏனென்றால் நீங்கள் தேவன் மேல் வைத்திருக்கிற நம்பிக்கையை கர்த்தர் ஆசீர்வதிக்க விரும்புகிறார். ஆமென். கரங்களை உயர்த்தி சொல்லுங்களேன். ஹalleluya 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 ஹalleluya. இந்த உலகத்திலே அநேக ஜனங்களுக்கு ஹalleluya, உலகத்திலே மாத்திரமல்ல தேவனை அறிந்தவர்களுக்கு, தேவனை நம்பி வந்தவர்களுக்கு, தேவனை சார்ந்து வந்தவர்களுக்கு அநேக சூழ்நிலைகள் ஹalleluya அவர்களுக்கு நேர் விரோதமாய் இருக்கிறபடினாலே அவர்கள் ஹalleluya தேவன் மேல் வைத்திருக்கிற நம்பிக்கையை இழந்து போகத்தக்கதாக அல்லது விசுவாசத்தை ஹalleluya சற்று குறைய பண்ணும்படியாக இன்றைக்கு பிசாசு அவருடைய வாழ்க்கையில எப்படியாவது எந்த காரியத்தை செய்து, எந்த சம்பவத்தை அவர்களுக்கு நினைப்பூட்டி, எந்த வார்த்தையை யார் மூலம் பேசினால் இவர்கள் நம்புவார்கள், இவர்கள் அதை ஏற்றுக்கொள்வார்கள் என்று அவன் நன்கு அறிந்து அந்த வார்த்தையை, அந்த குறிப்பிட்ட வார்த்தையை அவர்கள் வாயிலே வைத்து உன்னை வஞ்சிக்க வேண்டும் என்று, உங்களுடைய விசுவாசத்தை கெடுத்து போட வேண்டும் என்று, உங்களுடைய விசுவாசத்தை தளர்ந்து போக வேண்டும் என்று, நீங்கள் தேவனுக்காய் ஓடிக்கொண்டிருக்கிற ஓட்டத்தை நிறுத்த வேண்டும் என்று நீங்கள் ஹalleluya தொடர்ந்து ஜெபித்துக் கொண்டிருக்கிறீர்கள் அல்லவா? அதிகாலையிலே எழுந்து ஜெபிக்கிறீர்கள் அல்லவா? அல்லது தேவனுடைய ஆராதனைக்கு ஒழுங்காய் தவறாமல் வருகிறீர்கள் அல்லவா? அல்லது ஒவ்வொரு நாளும் சபை தரிசனத்திற்காய் ஜெபித்துக் கொண்டிருக்கிறீர்கள் அல்லவா? இந்த உபவாச ஜெபத்தில் பங்கெடுத்துக் கொண்டிருக்கிற அருமையான தேவ பிள்ளைகளே, கர்த்தர் எப்படியாவது அந்த பிசாசானவன் உங்களை விழத்தள்ள வேண்டும் என்று, தேவன் உங்களுக்காய் வைத்திருக்கிற நன்மைகளை, ஆசீர்வாதங்களை சுகந்தரிக்க விடாதபடி எப்படியாவது தடை பண்ண வேண்டும் என்றுதான் அவன் எப்பொழுதும் தீர்மானித்து ஹalleluya அவன் உங்க பேரில் ஹalleluya உங்க குடும்பத்துல அவன் கண்ணை வைத்து பார்த்துக்கிட்டே இருப்பான். ஹalleluya எந்த சந்தர்ப்பத்தை பார்ப்பான், நேரத்தை பார்ப்பான், நாளை பார்ப்பான், உங்களுடைய நீங்க அதிகமாய் நேசிக்கக்கூடிய நபரை பார்ப்பான், நீங்க அதிகமாய் நேசிக்கக்கூடிய ஹalleluya சொந்த பந்தங்கள் மூலமா உங்களோடு வஞ்சிக்கும்படியான வார்த்தையை பேசுவான், அவிசுவாசமான வார்த்தையை பேசுவான். எதற்காக தெரியுமா? உங்க நிச்சயத்தை, உங்க தேவன் மேல் வைத்திருக்கிற அந்த நிச்சயத்தை குறைய பண்ணணும்னு அவன் செய்கிறான். ஜாக்கிரதை. அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. நல்ல கரங்களை வைத்து சொல்லலாமே ஹalleluya. இந்த புதிய மாதத்திலே தேவனுடைய வார்த்தையை நம்பி வந்திருக்கிற அருமையான தேவ ஜனமே, ஹalleluya தேவனை சார்ந்து வந்திருக்கிற அருமையான தேவ பிள்ளையே, ஹalleluya ஜெபத்தை ஹalleluya நிறுத்தாதபடி தொடர்ந்து ஜெபித்துக் கொண்டிருக்கிற அருமையான தேவ ஜனமே, நிச்சயமாக ஒரு முடிவை கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலே அவர் இந்த புதிய மாதத்திலே தரப்போகிறார். விசுவாசிக்கிறவர்கள் மாத்திரம் கரங்களை உயர்த்தி ஆண்டவரை மகிமைப்படுத்தலாமா? ஹalleluya நம்பிக்கையை சற்று பலப்படுத்த போகிறார் இந்த புதிய நாளிலே, இந்த புதிய மாதத்திலே, இந்த முதல் ஞாயிற்றுக்கிழமையிலே ஹalleluya விசுவாசத்தை கர்த்தர் தட்டி எழுப்ப வேண்டும் என்று இந்த பகல் வரை ஆராதனையிலே தேவன் வல்லமையாய் இறங்கி வந்திருக்கிறார். ஹalleluya அன்றைக்கு ஆதி அப்போஸ்தல நாட்களிலே கிரியை செய்த அதே வல்லமைகளை இந்த ஆராதனையிலே கர்த்தர் நம்மத்தில் வெளிப்படுத்தும்படியாக, சப்பானிகள் நடக்கும்படியாக, குருடர்கள் பார்வை அடையும்படியாக, முடவர்கள் நடக்கும்படியாக, உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற கட்டுகள், பலவீனங்கள், சோர்வுகள், அசதிகள், இக்கட்டுகள், தீமைகளை கர்த்தர் இந்த புதிய மாதத்திலே ஒளிய பண்ணுகிறார் இயேசுவின் நாமத்தில். ஹalleluya ஹalleluya ஹalleluya. ஆண்டவர் அதை நிர்மலம் பண்ணும்படியாய் வந்திருக்கிறார். ஹalleluya. ஆங்கிலத்தில் தெளிவாய் போடப்பட்டிருக்கு, the Lord wants to cut off. ஆண்டவர் அந்த தீமைகளை உங்களுடைய வாழ்க்கையில இருந்து வெட்டி போட வேண்டும் என்று விரும்புகிறார். ஆமென். உங்களை அடிக்கடி பலவீனப்படுத்துகிற, உங்களை அடிக்கடி சோர்வுக்குள்ள ஆக்குகிற, உங்களுடைய ஹalleluya எதிர்பார்ப்பை ஹalleluya இன்னும் எனக்கு நிறைவேறவில்லையே, இன்னும் அந்த காரியத்தில் எனக்கு எந்த ஒரு மாற்றம் இல்லையே என்று சொல்லி நீங்கள் தேவ சமூகத்திலே ஹalleluya கண்ணீர் வடிக்கிற அந்த கண்ணீருக்கு கர்த்தர் ஒரு மாறுதலை இந்த புதிய மாதத்தில் நீங்கள் எதிர்பார்க்கலாம். ஹalleluya ஹalleluya ஹalleluya. விசுவாசிக்கிறீங்க, உங்க வாழ்க்கையில அந்த மகிமையை நீங்க பார்ப்பீங்க. ஹalleluya. விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். ஹalleluya. விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் ஆகும். ஹalleluya. இந்த பர்திமே என்கிற குருடன் ஹalleluya தேவனுடைய சமூகத்திலே தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் 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 என்று அபயமிட்டுக் கொண்டிருந்தான். ஹalleluya. அவனை சொன்ன அந்த வார்த்தையை
இந்த சகோதரர்கள் மற்றவர்கள் அந்த கூட இருக்கிற டிசைபிள்ஸ் சீசர்கள் பார்த்து அமைதியாய் இருந்து அதட்டினார்கள். அப்பொழுது அவன் அமைதியாய் இருக்கவில்லை, இன்னும் சத்தத்தை அதிகரித்து ஆண்டவரை கூப்பிட்டான், இன்னும் சத்தத்தை அதிகரித்து ஆண்டவரை தேடினான். எப்படியாவது இவர்தான் எனக்கு அந்த அற்புதத்தை செய்ய முடியும், இவர்தான் நிச்சயமாக அந்த மாற்றத்தை என் வாழ்க்கையிலே கொடுக்க வேண்டும், அவர்தான் என் வாழ்க்கையிலே ஒரு மாறுதலை, ஒரு நட்சத்திரத்தை, ஒரு மீட்பை இயேசு எனக்கு தருவார் என்று சொல்லி நம்பிக்கையோடு அந்த பர்திமை என்கிற குருடன் முன் பாலலிய சத்தம் இட்டதை விட அதிகமாய் சத்தமிட்டு தேவனை கூப்பிட்டான். அல்லேலூயா, அல்லேலூயா. உங்களுடைய வாழ்க்கையில வருகிறதான பிரச்சனைகளை பார்த்து சோர்ந்து போய் விடாதீங்க. உங்களுடைய வாழ்க்கையில நீங்கள் பிரச்சனை வருகிறதா, சோதனை வருகிறதா, சத்தத்தை அதிகரிங்க, ஜெப சத்தத்தை அதிகரிங்க, தேவனோடு நெருங்குகிற சத்தத்தை அதிகரிங்க, தேவனோடு உட்கார்தல் ஜெபத்தை, முழங்கால்களை இன்னும் ஸ்திரப்படுத்துங்க. ஏனென்றால் கர்த்தர் நிச்சயமாக நிச்சயமாக அந்த முடிவை நமக்கு தரப்போகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த பர்திமை என்கிற குருடன் அல்லேலூயா மற்றவர்களை பார்க்கவில்லை, அந்த சூழ்நிலைகளை பார்க்கவில்லை, மற்றவர்கள் அதட்டினார்கள், அந்த அதட்டலுக்கு அவன் கீழ்ப்படியவில்லை. அதில் இன்றைக்கு நாம் வருகிற பிரச்சனைகளை பார்த்து, போராட்டத்தை பார்த்து நாம் நிறுத்தி விட்டோம் என்றால் நமக்கு கிடைக்கிறது நிறுத்தி போயிடும். அல்லேலூயா, அல்லேலூயா. நமக்கு கிடைக்கிறது கிடைக்கும், நம்ம நிறுத்திட்டோம்னா அது நின்றும். அல்லேலூயா. நாம் ஜெபத்தை நிறுத்திட்டோம், ஆராதனைக்கு போக நிறுத்திட்டோம், ஆராதனைக்கு சற்று தாமதமா போலாம், அதுல கொஞ்சம் லேட்டா போலாம், இல்ல இந்த ஜெபத்தை இன்னைக்கு விட்டுறலாம், அதிகாலை ஜெபத்தை இன்னைக்கு மாத்திரம் க்ளோஸ் பண்ணிடுவோம், இன்னைக்கு கொஞ்சம் தூங்குவோம், அல்லது ஹல்லேலூயா இந்த உபவாச ஜெபம் இன்னைக்கு மாத்திரம் நம்ம சாப்பிட்டு நாளைக்கு நம்ம ஜெபம் பண்ணுவோம்னு சொல்லி நிறுத்தாதீங்க. நிறுத்த நிறுத்த அது நிறுத்தும். அல்லேலூயா. நீங்க நிறுத்தினீங்கன்னா உங்களுக்கு செய்த அற்புதமும் நிக்கும். அல்லேலூயா. நீங்க போய்கிட்டே இருக்கணும், ஓடிக்கிட்டே இருக்கும்போது அது நம்ம கூட வந்துடும். அல்லேலூயா. நம்முடைய கண்களாலே அதை பார்க்க பண்ணுகிற தேவன். அல்லேலூயா. இன்று அவர்கள் கண்களுக்கு முன்பாக உன்னை மேன்மைப்படுத்துவேன் என்று சொன்ன ஆண்டவர் வெறும் வார்த்தை அல்ல. இந்த புதிய மாதத்திலே நம்முடைய கண்கள் மாத்திரம் நம்மை சுற்றி இருக்கிற கண்கள் அதை காணும். ஆமென். அல்லேலூயா. அவர் பொய் சொல்லுகிற தேவன் அல்ல. சொல்லுங்களேன், அவர் பொய் சொல்லுகிற தேவன் அல்ல. மனம் மாறுகிறதுக்கு அவர் மனுபுத்திரன் அல்ல. அல்லேலூயா. அவர் வசனத்தை கூட வாசிக்கல, போடப்பட்டிருக்கிறது என்னாகமம் 23ஆம் அதிகாரம் அதனுடைய 19வது வசனத்தை வாசிக்கும் பொழுது அங்க போடப்பட்டிருக்கிறது, பொய் சொல்ல தேவன் ஒரு வாசிங்க. பொய் சொல்ல தேவன் ஒரு மனிதர் அல்ல, மனம் மாற அவர் ஒரு மனுபுத்திரனும் அல்ல. அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரோ, அவர் வசைத்தும் நிறைவேற்றாதிருப்பாரா? ஆமென். ஹல்லேலூயா. இன்னொரு தடவை வாசிங்களேன் தம்பி, இன்னொரு தடவை வாசிங்க. பொய் சொல்ல தேவன் ஒரு மனிதன் அல்ல, மனம் மாற அவர் மனுஷன் அல்ல, மனுபுத்திரன் அல்ல. அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரா? அவர் வசனித்து நிறைவேற்றாமல் இருப்பாரா? அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு வார்த்தை உங்களுடைய வாழ்க்கையில் அவர் சொல்லி இருப்பார் என்றால் அவர் மனிதன் அல்ல, அந்த வார்த்தையை மறப்பதற்கு. அல்லேலூயா, அல்லேலூயா. அதை மாற்றுவதற்கு அவர் மனுபுத்திரன் அல்ல, அவர் சொல்லியும் அவர் செய்யாமல் இருக்கிற தேவன் அல்லவே அல்ல. அல்லேலூயா, அல்லேலூயா. இன்றைக்கு நாம் ஆராதித்துக் கொண்டிருக்கிற நம்மிடத்தில் இருக்கிற ஒருத்தருக்கு பல நாட்களாக, பல வாரங்களாக, பல மாதங்களாக, வருடங்களாக அவருடைய வாழ்க்கையில எதிர்நோக்கி காத்திருந்த அந்த அற்புதங்களை பெறுகிறார்களே, அவர்களுக்கு ஆண்டவர் நன்மை செய்த ஆண்டவர், அவர்களை நினைவு கூர்ந்த ஆண்டவர், அவர்களை நம்ப வைத்து நடத்தி வந்த ஆண்டவர் உங்களுக்கும் எனக்கும் ஏன் அவர் செய்யாமல் இருக்கிறார்? அல்லேலூயா. அவர் நிச்சயமாய் அவர் செய்கிற தேவன். அல்லேலூயா. ஒரு விசை அவர் நம்மை நினைத்திருக்கிறபடியினாலே அவர் நம்மை ஆசீர்வதிக்கிற தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. அவரை அண்டிக் கொள்கிற, அவரை நம்பி இருக்கிற, அவரை தேடி வருகிற ஜனத்துடைய வாழ்க்கையிலே ஒரு விசை என் பரிசுத்தரின் பேரில் ஆணையிட்டேன். அல்லேலூயா. வாசிங்க சங்கீதம் 89வது சங்கீதம் 35வது வசனத்தை எடுத்தவர்கள் சீக்கிரம் வாசிக்கலாம். ஹல்லேலூயா. நன்றி. ஹல்லேலூயா. தாவீதுக்கு நான் பொய் சொல்லேன். தாவீது தன்னுடைய வாழ்க்கையிலே அநேக
இருந்தான். அநேக வார்த்தைகளை அவன் ஆண்டவரை நம்பி தேவ பாதத்தில் உட்கார்ந்திருந்தான். அவனுடைய வாழ்க்கை ஒரு வனாந்தரமான வாழ்க்கை. அவனுடைய வாழ்க்கை ஒரு ஆடு மேய்த்தவன், ஒரு ஹalleluya, அவன் எல்லாராலும் புறக்கணிக்கப்பட்டவன், எல்லாராலும் தள்ளப்பட்டவன், எல்லாரும் தன்னுடைய சொந்த குடும்பத்தார் மத்தியிலே, தன்னுடைய சொந்த சகோதரர்கள் மத்தியிலே அவன் நிந்திக்கப்பட்டவன், அற்பமாய் எண்ணப்பட்டவன். அப்படிப்பட்டவனை ஆண்டவர் நினைவு கூர்ந்து ஹalleluya அவனை ஒரு அரசனாய் மாற்றுவார் என்றால், இன்றைக்கு நீயும் நானும் தேவனை நம்பி வந்திருக்கிறோமே, ஒவ்வொரு நாளும் தேவ ஆலயத்திற்கு வருகிறோமே, அல்லது தேவ சன்னிதானத்தில் நாம் ஜெபிக்கிறோமே, ஓ தேவனுடைய பாதத்தில் நீர் எனக்கு போதும் ஆண்டவரே, நான் உம்மை மாத்திரமே நம்பி இருக்கிறேன் என்று சொல்லி ஓ அவரை தேடி வந்திருக்கிற உங்களுடைய வாழ்க்கையிலே அவர் ஒரு நாளும் பொய் சொல்ல மாட்டார். ஆமென். ஹalleluya, ஹalleluya. நீங்களும் நானும் ஆராதிக்கிற தேவன். அவர்கள் ஒருவேளை நீங்க கூட அந்த வார்த்தைகளை மறந்து போயிருப்பீங்க. எந்த வார்த்தை? உங்களுக்காய் சொன்ன அந்த வாக்குத்தத்த வார்த்தை, உங்களுக்காய் சொன்ன அந்த வார்த்தையை ஹalleluya நீங்க மறந்து போயிருப்பீங்க. நீங்க ஹalleluya அத ஹalleluya சற்று ஹalleluya அற்பமாய் கூட எண்ணி இருக்கலாம். ஹalleluya ஆனால் உங்களையும் என்னையும் உருவாக்கி ஹalleluya பரிசுத்த பாதையிலே ஹalleluya அந்த ஜீவனுள்ள பாதையிலே, ஓ அந்த நன்மையின் பாதையிலே, அந்த மேன்மையின் பாதையிலே நடத்தி கொண்டிருக்கிற என் ஆண்டவர் அவர் ஒரு நாள் மறக்கவில்லை. ஹalleluya, ஹalleluya. அந்த இஸ்ரவேல் ஜனங்களை ஹalleluya ஓ 40 வருட காலமாக அந்த வனாந்தரத்தில் நடத்தினார். ஓ ஹalleluya, ஏன் என்று தெரியுமா? அவருடைய வாழ்க்கையிலே ஒரு பெரிய மகிழ்ச்சியை பார்க்கும்படியாக, அவருடைய வாழ்க்கையிலே இதுவரை தேவ சமூகத்தில் ஜெபித்த அந்த ஜெபத்திற்கு அவர்கள் பதில் தரும்படியாக, ஓ அவர்கள் தேவனோடு 40 ஆண்டுகளாக அவர்கள் விடாமல் தேவ சமூகத்திலே காத்திருந்தார்கள். உங்களுடைய வாழ்க்கையிலே ஹalleluya ஒருவேளை வார்த்தைகள் ஹalleluya சொல்லி அநேக நாட்கள் சென்றிருக்கலாம், அநேக மாதங்கள் சென்றிருக்கலாம். ஆனால் கர்த்தர் இந்த புதிய மாதத்திலே ஒரு நிச்சயத்தை உனக்காய் தருகிறார். ஒரு நிச்சயத்தை கர்த்தர் உனக்காய் சொல்லுகிறார். உன்னோடு கூட கர்த்தர் ஒரு உறுதிமொழியை ஏறெடுக்கிறார். உன்னோடு கர்த்தர் இன்றைக்கு அவர் ஒரு உறுதியை ஏறெடுக்கிறார். ஏனென்று தெரியுமா? உன்னை அழைத்தவர் அவர் உண்மையுள்ளவர். உனக்காக அவர் பதில் செய்ய அவர் உண்மையுள்ளவர். உன் வாக்குகளை அவர் நினைவு கூர்ந்திருக்கிறபடினாலே உன் ஹalleluya தீமைக்கு பதிலாக நன்மையை உண்டு பண்ண வேண்டும் என்று அவர் நமக்காய் இந்த ஹalleluya பகல் வேளையிலே அவர் நம்மோடு கூட இடைப்பட்டுக் கொண்டிருக்கிறார். ஆமென். ஹalleluya. நல்ல கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோமா? ஹalleluya. அவர் இஸ்ரவேலின் ஜெயபலனானவராய் இருக்கிறார். அவர் இஸ்ரவேலின் ஜெயபலனானவராய் இருக்கிறார். ஓ இஸ்ரவேல் ஜனத்திற்காக அவர் ஹalleluya, ஹalleluya ஓ யுத்தம் பண்ணி ஹalleluya ஓ இஸ்ரவேல் ஆகிய நமக்கு, இஸ்ரவேலர் ஆகிய நமக்கு ஓ ஹalleluya நாம் யுத்தம் செய்ய தேவையில்லை, நாம் பரிந்து பேச தேவையில்லை, நாம் எந்த ஒரு ஹalleluya காரியத்தை செய்யவில்லை. ஹalleluya நாம் சற்று அமர்ந்திருந்து தேவ சமூகத்திலே காத்திருக்க அவர் நமக்கு யுத்தம் செய்து அந்த நிச்சயமான முடிவை நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தர் தருவார். ஆமென். ஹalleluya. நல்ல கரங்களை உயர்த்தி சொல்லுங்களேன். ஹalleluya. சொல்லுங்க, பக்கத்துல உள்ளவங்க பார்த்து சொல்லுங்க, கலங்காதீங்க, கலங்காதீங்க, ஓ கவலைப்படாதீங்க. கர்த்தர் உங்க வாழ்க்கையில புதியவைகளை காண பண்ண போகிறார். நிச்சயமாக அந்த முடிவை கர்த்தர் உங்க வாழ்க்கையில செய்ய போறாரு. சொல்லுங்க, நிச்சயமாக அந்த முடிவை கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில அவர் நடப்பிக்க போறாரு. சொல்லுங்க, ஓ ஹalleluya உங்க நம்பிக்கை வீண் போகாதுன்னு சொல்லுங்க. ஹalleluya சகோதரா, நண்பரே, உங்க நம்பிக்கை வீண் போகாதே. ஹalleluya. சிலர் நினைக்கிறாங்க, இப்படி நம்ம சொல்லிட்டோம்னா அவன் பெரிய ஆள் ஆயிட்டானா, நமக்கு மேல அவன் உயர்ந்துட்டானா, ஆஹா முடியாது, வாய்ப்பே இல்லை, அப்படித்தானே? அதனால தான் சிலர் சொல்லவே இல்லை. இது திரும்பி கூட பார்க்கணும், பகையாளியா உட்கார்ந்துருக்காங்க பக்கத்துல. ஹalleluya, ஹalleluya. நம்ம எல்லாரும் ஒரே குடும்பம். ஹalleluya. இதுல ஏற்ற தாழ்வே கிடையாது. ஹalleluya. சின்னவன் பெரியவன் நடுத்தரம் அப்படிலாம் கிடையாது. எல்லாருமே ஒரே குடும்பமாய் தேவன் இந்த இடத்துல இணைத்திருக்கிறார். ஹalleluya, ஹalleluya. இஸ்ரவேலின் ஜெயபலமானவர் நம்முடைய வாழ்க்கையில் அவர் பொய் சொல்வதற்காக இதுவரை அவர் கொண்டு வரவில்லை. அவர் ஒருவேளை பொய் சொல்கிறவராய் இருந்தால் நாம் ஏற்கனவே இருந்த அந்த பாதையில நாம் நடந்திருப்போம். அவரை அறியாமலேயே வாழ்ந்திருக்கலாம், அவரை புரியாமலே நாம் ஓடி இருக்கலாம். ஹalleluya. அவர் எதற்காக உங்களையும் என்னையும்
தூக்கி எடுத்து அவருடைய பரிசுத்த சன்னிதானத்திற்கு கொண்டு வர வேண்டும். எதற்காக தெரியுமா? அந்த நிச்சயத்தை உன் வாழ்க்கையில செய்ய வேண்டும் என்று. அவர் உங்களை என்ன நோக்கத்தோடு வேறு பிரித்து கொண்டு வந்தாரோ, அவர் உங்களை என்ன நோக்கத்தோடு உங்களை பிரித்தெடுத்து கொண்டு வந்தாரோ, உங்களுடைய குடும்பத்தார் இந்துவா இருக்கலாம், உங்களுடைய இனஜன பெந்துக்கள் மற்ற அல்லது தேவையில்லாத அல்லது துர் உபதேச சபைகளுக்கு கலந்து சென்று கொண்டிருக்கலாம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. உங்களை சுற்றி இருக்கிறவர்கள் ஹல்லேலூயா வேற ஏதோ மதத்தினரை சார்ந்து இருக்கலாம். ஆனால் உங்களை மாத்திரம் ஹல்லேலூயா உங்க குடும்பத்தை மாத்திரம் உங்க பிள்ளைய மாத்திரம் ஆண்டவர் எதற்காக விசேஷ வண்ணமாய் கண்டிருக்கிறார் என்றால், ஆண்டவர் உங்களுக்கு ஒரு மேன்மையை தரும்படியாக. ஹல்லேலூயா. இந்த புதிய மாதத்திலே அந்த வார்த்தை தான் நிச்சயமா நான் செய்வேன். ஹல்லேலூயா. 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 நல்ல கரங்களை வைத்து சொல்லலாமே. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அவர் நம்ப பண்ணின அந்த வார்த்தையை, தாவீதுக்கு நம்ப பண்ணின அந்த வார்த்தையை, அன்றைக்கு கொர்நேலியுவை நினைத்த அந்த வார்த்தையை அவன் தேவ சமூகத்தில் விடாமல் தேவனுடைய பாதத்தை நோக்கி ஜெபம் பண்ணி கொண்டே இருந்தானே. ஹல்லேலூயா. ஜெபத்தை கேட்ட தேவன் ஹல்லேலூயா இந்த பகல் வேளையிலே தேவ சன்னிதானத்தில் வந்திருக்கிற அருமையான ஆத்துமாவே, கர்த்தர் உன் ஜெபத்தை கேட்டு இந்த புதிய மாதத்தில் ஒரு நன்மையை பிறப்பிக்கும்படியாக, ஒரு நன்மையை கர்த்தர் உண்டு பண்ணும்படியாக, உன் அழுகைக்கு கர்த்தர் ஒரு முற்றுப்புள்ளியை வைக்கும்படியாக. ஹல்லேலூயா. இல்லாதவைகளை இருக்கிறவைகளை அழைக்கிற தேவன், உண்மையுள்ள ஆண்டவர் உன்னோடு கூட பேசுகிறார். விழித்தெழும்பு. நீ கர்த்தருக்காக விழித்தெழும்பு. நீ கர்த்தருக்காக ஜெபிக்காதே. ஓ சந்தன பலரகதனமா. ஹல்லேலூயா. 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 உன்னை அழைத்தவர் உண்மையுள்ளவர், உன்னை பிரித்தெடுத்தவர் உண்மையுள்ளவர், உனக்காக வழக்காடுகிறவர் உண்மையுள்ளவர். நீ தாயின் கருவிலே தோன்றுவதற்கு முன்பாகவே உன்னை அவர் பெயர் சொல்லி அழைத்திருக்கிறார். இந்த பாதையில தான் போனோம், நீ இந்த பாதையில தான் போனோம், நீ இந்த பாதையில போகக்கூடாது. இந்த பாதையில போனா அது தீமை வரும். இந்த இப்பொழுது நடந்து கொண்டிருக்கிற இந்த பாதை தான் அந்த நன்மையை உனக்கு பிறப்பிக்கும், அந்த மேன்மையை உனக்கு பிறப்பிக்கும். அது இப்ப புரியாது, அது விளம்பின போது புரியும். ஹல்லேலூயா. அது வந்து பார்க்கும் பொழுது அது புரியும். இப்பொழுது இன்னும் புரியலப்பா, இப்பொழுது எனக்கு ஒண்ணும் புரிய மாட்டேங்கப்பா, நான் ஹல்லேலூயா உங்களிடத்துல எதிர்பார்த்து நான் சோர்ந்து போயிட்டேனப்பா, உங்களிடத்தில் நான் ஆண்டவரை நோக்கி பார்த்து என்னுடைய விசுவாசம் தளர்ந்து போயிட்டுன்னு சொல்லி இன்றைக்கு தேவ பாதத்திலே ஹல்லேலூயா உட்கார்ந்து கொண்டிருக்கிற அருமையான தேவ ஜனமே, கர்த்தர் இந்த பகல் வேளையிலே இந்த புதிய மாதத்திலே, இந்த ஜூலை மாதத்திலே உன் வாழ்க்கையிலே நிச்சயமாய் அந்த மகிழ்ச்சியின் சத்தத்தை கேட்க பண்ணுகிறார். அதற்காகத்தான் இந்த வனாந்தரமான பாதை. ஆமென். அப்ப அந்த வனாந்தர பாதைக்கு நம்ம நன்றி சொல்லணும்ல. அல்லவே நல்ல கரங்களை தட்டி இயேசுவுக்கு நன்றி சொல்லலாமா? அப்பா நீங்க நடத்தி கொண்டிருக்கிற பாதைக்கு நன்றி. ஹல்லேலூயா. நீங்க நடத்தி கொண்டிருக்கிற பாதைக்கு நன்றி. நீங்க நடத்தி கொண்டிருக்கிற பாதைக்கு நன்றி. நல்ல கரங்களை தட்டுங்களேன். நன்றி 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 நன்றி. அதுதான் சொல்லலாம். அனுமதித்ததெல்லாம் நன்மைக்காக, நடத்திடும் பாதையெல்லாம் நன்மைக்காக, அனுமதித்ததெல்லாம் பாடுங்க, நடத்திடும் பாதையெல்லாம் நன்மைக்காக, ஆதியின் காலத்தில் நேர்த்தியாய் செம்மையா எனக்கான யாவும் செய்து முடிப்பே. ஆதியின் காலத்தில் நேர்த்தியாய் செம்மையா எனக்கான யாவும் செய்து முடிப்பே. உங்க கைகள் நல்ல சத்தமா உம்மால் கூடாதது எதுவும் இல்லை. உங்க கைகள் குறுகவில்லை. உம்மால் கூடாதது எதுவும் இல்லை. உம்மால் கூடாதது எதுவும் இல்லை. சொல்லுங்க இயேசுவால், இயேசுவால் கூடாது. ஆமென். இயேசுவால் கூடாதது எதுவும் இல்லை. ஹல்லேலூயா. உங்களை பார்த்து அநேக மனிதர்கள் சொல்லி இருக்கலாம், இது முடியாது சகோதரா, இது முடியாது, இந்த காரியம் முடியாது, இதை இனிமேல் நீ யோசிக்காத, இதை இனிமேல் நீ திங்க் பண்ணாத, just leave it
அப்படின்னு சொல்லி இருக்கலாம். இதை விட்டு வேண்டாம், இதை விட்டு இது வேண்டாம், இது நடக்காது, உன் வாழ்க்கைக்கு அது சம்பந்தமே இல்லைன்னு சொல்லி இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் இந்த பகல் வேளையில சொல்றாரு, நிச்சயமா ஒரு முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது. நல்ல கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தலாமா? நல்ல கரங்களை தட்டி இயேசுவே நீர் வாழ்க. ஹல்லேலூயா. 1 சாமுவேல் 15ஆம் அதிகாரம் 29வது வசனத்தில் போடப்பட்டிருக்கிறது, இஸ்ரவேலின் ஜெயபலமானவர் பொய் சொல்கிறதும் இல்லை, தாம் சொன்னதை பற்றி மனஸ்தாபம் படுகிறதும் இல்லை, மனம் மாற அவர் மனுஷன் அல்ல. அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் பொய் சொல்வதற்கு, அவர் மனம் மாறுவதற்கு, அவர் உன்னை சொல்லிவிட்டு மனஸ்தாபப்படுவதற்கு, இதை நான் போய் சொல்லிட்டேனே. சிலர் நம்முடைய வாழ்க்கையில ஒரு காரியத்தை, நன்மையை நான் செய்வேன்னு சொல்லிட்டு என்ன செய்வாங்க, பின்னாடி யோசிப்பாங்க, மனஸ்தாபப்படுவாங்க. இதை எதுக்கு நம்ம சொன்னோம், இவனுடைய நடவடிக்கை இப்போ அப்படி இல்லையே, அது அந்த காரியத்தை இவன் வாழ்க்கையில நம்ம செய்யக்கூடாது, அது தப்பு, நான் சொல்ல தெரியாம வாங்கி விட்டேன், இந்த நன்மையை அவன் வாழ்க்கையில நான் செய்யக்கூடாது, அது வேண்டாம், அதை நிறுத்திடுவோம், வேண்டாம் அப்படின்னு மனுஷர்கள் சொல்லுவார்கள். நம்ம நம்பி இருக்கிறோம் பாத்தீங்களா? ஏன் நம்முடைய பெற்றோர்கள் இருக்கிறார் பாருங்க, நம்முடைய இனஜன பந்துக்கள், நம்முடைய கூட பிறந்தவர்கள் சொல்லுவாங்க, வேண்டாம், இது வேண்டாம், இது அவங்களுக்கு செய்ய வேண்டாம், இதுக்குரிய தகுதி அவங்கள்ட்ட கிடையாது அப்படின்னு நிறைய பேர் சொல்லி இருக்கிறது நம்ம காதால கேட்டு நம்ம கஷ்டப்பட்டிருக்கோம். ஆனா இந்த வசனம் சொல்லுது, தாம் சொன்னதை பற்றி என்ன சொன்னாரு, நமக்காக ஒரு வார்த்தை, நமக்காக ஒரு வாக்குத்தத்தம் சொன்னாரே, உங்க குடும்பத்தை மாற்றுவேன், உங்க குடும்பத்துல செழிக்க பண்ணுவேன், உங்க குடும்பத்தில் இருக்க நிந்தைய மாற்றுவேன் ஒரு வாக்க சொன்னாரே, அதை சொல்லிட்டு அவர் மனஸ்தாபப்படுகிறார் தேவன் அல்ல. அல்லேலூயா. எவ்வளவு நல்ல ஆண்டவர் நாம் ஆராதிக்கிற ஆண்டவர். அல்லேலூயா. அவர் பொய் சொல்வதற்கு மனிதனும் அல்ல, மனஸ்தாபப்படுவதற்கு அவர் எந்த மனுஷனும் அல்ல. ஹல்லேலூயா. இஸ்ரவேலின் தேவன் நம்முடைய தேவன், நாம் ஆராதிக்கிற தேவன் ஜீவனுள்ள தேவன். He is a living God. He can do anything possible for you. ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையில என்ன காரியத்தை நீங்க கேட்கிறீங்களோ அது ஒருவேளை இந்த உலகத்துல இல்லாம இருக்கலாம், அது ஒருவேளை இதுவரை அது சிருஷ்டிக்கப்படாமல் இருக்கலாம், அந்த காரியம் இன்னும் உருவாகாமல் இருக்கலாம், அந்த காரியம் இன்னும் நீங்க பார்க்காதவைகளா இருக்கிறான், ஆனா அந்த காரியத்தை தான் நான் செய்வேன் ஆண்டவர் சொல்றார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. உங்களுக்கு விரோதமாய் எழும்புகிற எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும் என்று சொல்லி இருக்கிறாரு. இன்றைக்கு அநேக ஜனங்கள் ஹல்லேலூயா, ஆண்டவர் மாறிட்டாரோ, ஆண்டவர் மறந்துட்டாரோ, ஆண்டவர் என்னை கைவிட்டுட்டாரோ, ஆண்டவர் என் ஜெபத்தை ஏற்றுக்கொள்ளலையா, வேண்டாம், இதுவரை ஆராதனைக்கே போக வேண்டாம், இதுவரை தேவனை தேடுறதை இதோட ஸ்டாப் பண்ணிடுவோம், இதுவரை நம்ம விசுவாசித்த அந்த விசுவாசம் வேண்டாம், போதும், ஹல்லேலூயா, இனிமே சர்ச்சுக்காக சபைக்காக எதுவுமே நம்ம செய்ய வேண்டாம், எந்த காணிக்கை கொடுக்க வேண்டாம், எந்த தசமம் கொடுக்க வேண்டாம், சும்மா போவோம், எனத்தையோ போவோம் அப்படின்னு சொல்லி இல்லாம, ஹல்லேலூயா, இந்த கொர்நேலியு என்கிற மனுஷன், ஹல்லேலூயா, அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் the book of Acts chapter 10, ஹல்லேலூயா, நடவடிக்கைகள், ஹல்லேலூயா, 10ஆம் அதிகாரம், அப்போஸ்தலருடைய 10ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை வாசிக்கும்போது, இத்தாலியா பட்டாளம் என்னப்பட்ட, வாசிங்க, ஒரு மனுஷன் செசரியா பட்டணத்தில் இருந்தான். அவன் தேவ பக்தி உள்ளவனும் தன் வீட்டார் அனைவரோடும் தேவனுக்கு பயந்தவனுமாய் இருந்து ஜனங்களுக்கு மிகுந்த தர்மங்களை செய்து எப்பொழுதும் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி, அவன் தேவ பக்தி உள்ளவனும் தன் வீட்டார் அனைவரோடும் தேவனுக்கு பயந்தவனுமாய் இருந்து ஜனங்களுக்கு மிகுந்த தர்மங்களை செய்து எப்பொழுதும் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி கொண்டிருந்தான். அல்லேலூயா. எப்பொழுதும் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி கொண்டிருந்தான். இவன் ஒரு 100க்கு அதிபதி. இவனுடைய வாழ்க்கையிலே அவன் வந்திருக்கிற எல்லா சூழ்நிலையின் மத்தியிலும் அவன் மாத்திரமல்ல, அவன் வீட்டார் அனைவரோடும். இன்றைக்கு நான் மாத்திரம் அந்த ஆராதனைக்கு வந்தா போதும், ஆண்டவர் எனக்கு நன்மை செஞ்சிருவாரா? என் மகனுக்கோ என் மகளுக்கோ என்னுடைய குடும்பத்திற்கோ என்னுடைய பிசினஸ்க்கோ என்னுடைய வாழ்க்கையில ஒரு மாற்றம், ஒரு மகிழ்ச்சி முடியாது. அவன் மாத்திரமல்ல, தேவ பக்தி. அந்த தேவ பக்தி எதை குறிக்கிறது? சபையிலே ஆண்டவருடைய வார்த்தைக்கு கட்டளைக்கு கீழ்ப்படுகிறதை குறிக்கிறது. தேவ பக்தி
இன்றைக்கு தேவ பக்தி வர 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 மாமியா கழுத போறான் அப்படின்னு சொல்லுவாங்க உலகத்துல. அது போல இன்றைக்கு தேவனுக்கு பயப்படுகிற பயம் இன்றைக்கு குறைந்து கொண்டே போய் கொண்டிருக்கிறது. இது தேவ பக்தியா, அது தேவ அவபக்தியாய் இருக்கிறார்கள் அநேகர். தேவனை அறிந்தவர்கள், தேவனை பின்பற்றுகிறோம் என்று சொல்கிறவர்கள், தேவனை என் தெய்வமாய் கொண்டிருக்கிறேன், இயேசுதான் உண்மையில தெய்வன் என்று நம்புகிறேன், விசுவாசிக்கிறேன், அநேகரை நான் கிறிஸ்துவுக்கு நேரா கொண்டு வரேன்னு சொல்லுவான். அவன் வாழ்க்கையில தேவ பக்தி இருக்காது. அது எதை குறிக்கிறது? தேவனிடத்தில் ஒழுங்காய் ஜெபிப்பது, ஆராதனைக்கு ஒழுங்காய் வருவது, ஆராதனைக்கு துதியை செலுத்துவது, அவரை தினமும் தேடுவது, அவருடைய சமூகத்தில் தியானிப்பது, வசனத்தை கேட்பது, வசனத்தை வாசிப்பது, இது எல்லாம் தேவ பக்தியை குறிக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு வாழ்க்கையில் ஆண்டவர் சொன்ன வார்த்தை அவர் மறக்கல, அவர் மறந்து போகல, அவர் மனஸ்தாபமும் படல, அவர் மனுஷனும் அல்ல, அவர் உண்மையுள்ளவர் தான், அவர் செய்துதான் முடிக்க போறாரு. ஆனா இன்னும் என்ன பிரச்சனை அப்படின்னா, அந்த தேவ பக்தி இன்றைக்கு நமக்கு இருக்கிறதா? இன்றைக்கு தேவனோடு வாழ்கிறோம், தேவன் தான் உண்மையான தெய்வம் என்று சொல்லுகிறோம், போன் அடிக்கிறோம், ஏரியா பிரேயர் இன்னைக்கு உங்க வீட்டுல இன்னைக்கு வரலாமா? ஹல்லேலூயா. அது தேவ பக்தியா? இல்லை. போன் அடிக்கணும், நீங்களே இன்னைக்கு வந்துடலாமா? வந்துடுறோம், ரெடியா இருங்க, வந்துடுறோம், நாங்க ரெடியா இருக்கோம், வாங்க அப்படி சொல்லணும். போன் அடிக்கணும். அதிகாலை சிலருக்கு 4:45 4:50 போன் அடிச்சு கிளம்புங்க, ரெடி ஆயிடுச்சு வாங்க அப்படின்னு சொல்லணும். ஹல்லேலூயா. அது தேவ பக்தியா? சிலருக்கு ஏன் இவ்வளவு ஆராதனைக்கு இவ்வளவு லேட்டா வரீங்க, இன்னைக்கு அவங்களே உங்க குடும்பத்தில் இந்த இவரை காணமே அவரை காணமே, இது தேவ பக்தியா? இல்லை. இந்த கொர்நேலி என்ற மனுஷன் தேவ பக்தி உள்ளவனும் தன் வீட்டார் அனைவரோடு கூட தேவனுக்கு பயந்தவனுமாய் இருந்தான். ஹல்லேலூயா. அது மாத்திரமல்ல, ஹல்லேலூயா, அவன் எப்பொழுதும் தேவ சமூகத்தில் ஜெபிக்கிறவனாய் காணப்பட்டான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த உலகத்துல இருக்கிற வரைக்கும் ஹல்லேலூயா நமக்கு வேலை உண்டுதான், நமக்கு வேலை பளு அதிகரிக்க தான் செய்யும். ஹல்லேலூயா. அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்கள் அடிமைத்தனத்தில் இருந்தாங்க. நீங்களாலும் அடிமைத்தனத்தில் இல்ல, வேலை தான் பாக்குறீங்க. ஹல்லேலூயா. சாதாரணம் தான். இந்த அடிமைத்தனத்திற்கும் அந்த அடிமைத்தனத்திற்கும் பெரிய டிஃபரன்ஸ் இருக்கு. ஆனா இஸ்ரவேலின் கூக்குரலை கேட்டுதான் கர்த்தர் என்ன செஞ்சாரு? மோசையை அனுப்பி கானானுக்கு கூட்டு போப்பா, வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட அந்த தேசத்திற்கு கூட்டு போப்பா, என் மக்களுடைய சத்தம் என் செவியில எட்டிருச்சுன்னு ஆண்டவர் கேட்டாரு. ஹல்லேலூயா. அவன் ஒரு நாளோ 2 நாளோ ஜெபிக்கல, பல நாட்களாய் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணினான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னைக்கு 1 நாள் 2 நாள் நான் ஜெபம் பண்ணிட்டேன், இன்னைக்கு நான் வேதத்தை வாசித்தேன்னு நெஞ்சில என்ன செஞ்ச அடிச்சு சொல்றான். அது பெருசு கிடையாது. ஆண்டவர் அதை பார்க்கல. நம்மிடத்திலிருந்து எப்பொழுதும் ஜெபம். ஹல்லேலூயா. எப்பொழுதும் ஜெபம். அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்களுடைய கூக்குரல் ஆண்டவர் கேட்டப்பட்டதாய் அந்த வார்த்தையை ஆண்டவர் மோசே எங்கேயோ இருந்து ஒருத்தன் ஆண்டவர் பேசி அனுப்பினாரு. உங்க வாழ்க்கையில எப்பொழுதும் நீ ஜெபம் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா என்றைக்கோ உங்களுக்கு நடக்க வேண்டிய காரியம் முடிஞ்சிருக்கும். ஹல்லேலூயா. தேவன் மேல் வைத்திருக்கிற நம்பிக்கையை, நீ தேவன் மேல் வைத்திருக்கிற விசுவாசம் நல்லதுதான். நீ தேவனை மாத்திரம் சேவிக்கிற நல்லதுதான். You are trusting God alone, you are believing God alone, you are seeking Him alone. அதெல்லாம் ஓகே. பட் ஆனால் தேவ பக்தி, தேவ பயம் இன்றைக்கு அநேகருடைய குடும்பத்திலே அது இல்லை. எப்பொழுதும் ஜெபிக்கிற ஜெபம் இல்லை. எப்படா சான்ஸ் கிடைக்கி ஒரு போனை போட்டு இன்னைக்கு ஜெபம் வேண்டாம்னு சொல்லிட்டு எஸ்கேப் ஆயிரும். எப்படா சான்ஸ் கிடைக்கி அல்லது இன்னைக்கு இந்த ஜெபத்தை நிறுத்திட்டு நாளைக்கு ஜெபம் பார்ப்போமா அப்படின்னு சொல்றது. அல்லேலூயா. அப்படிப்பட்டவருடைய வாழ்க்கையில் அந்த நிச்சயத்தை ஆண்டவர் செய்ய முடியாது. அல்லேலூயா. தம்மை நோக்கி இரவும் பகலும் கூப்பிடுகிறவர்களுக்கு கர்த்தர் மனம் இறங்குகிற தேவன் நம்முடைய தேவன். அல்லேலூயா. இந்த கொர்நேலியு பாருங்க, தன்னுடைய வாழ்க்கையிலே அல்லேலூயா எப்பொழுதும் ஜெபிக்கிற மனுஷனாய் காணப்பட்டார். எப்பொழுதும் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணிக்கொண்டே இருந்தான் என்று போடப்பட்டிருக்கிறது. எப்பொழுது நான் எல்லா நேரத்திலும் எல்லா வேளையிலும் ஹல்லேலூயா தேவனோடு சஞ்சரிக்கிற, தேவனோடு ஹல்லேலூயா நெருங்கி ஹல்லேலூயா ஹல்லேலூயா ரிலேஷன்ஷிப், நல்ல ஒரு தொடர்பை, நல்ல ஒரு கனெக்ஷனை ஆண்டவருடைய சமூகத்தில் அவன் ஏற்படுத்தபடினால தான் ஆண்டவர் அவனுடைய வாழ்க்கையில
ஆண்டவர் என்ன செஞ்சாரு? அவன் அழைத்து ஆண்டவர் கொர்நேலியுவே என்று அழைக்கவும் பிரத்யட்சமான ஒரு தரிசனத்தை அவருக்கு காண்பித்தார் ஆண்டவர். அல்லேலூயா. தேவ தூதனையே அனுப்பி காண்பிக்கிறார், தேவ தூதனையே அனுப்புறாரு. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே எப்பொழுதும் பண்ணுகிற அந்த ஜெபம் இருக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் நிச்சயமான ஒரு முடிவை ஆண்டவர் நமக்கு கட்டளையிடுவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? விசுவாசிக்கிறவங்க நல்ல கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தலாமா? ஹல்லேலூயா. விசுவாசிக்கிறவனுக்கு ஹல்லேலூயா எல்லாம் கூடும் என்று சொல்லி இருக்கிறாரு. ஓ, விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் ஆகும் என்று சொல்லி இருக்கிறாரு. அவரை நம்பி இருக்கிற, அவரை சார்ந்து இருக்கிற தேவ பிள்ளையே, ஹல்லேலூயா, அவரை தேடி வந்திருக்கிற அருமையான தேவ ஜனமே, நம்ம வாழ்க்கையில அவரால செய்யக்கூடாதவைகள் எதுவுமே இல்லை. ஹல்லேலூயா. நல்ல பாட்டெல்லாம் பாடுறோம். உம்மாலாகும் எல்லாம் ஆகும், உம்மால் ஆகாதது எதுவும் இல்லை, உம்மால் ஆகாதது. நல்ல பாடுறோம், நல்ல பாட்டெல்லாம் நல்லா இருக்கு, பட் ஆனா ஆக்ஷன்ல இல்ல. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆனா நிச்சயமா நான் சொல்றேங்க, அநேகரை இந்த புதிய மாதத்துல கர்த்தர் ஜெபிக்க எழுப்பி இருக்கிறார். நான் நிச்சயமா அதை பார்க்கிறேன் என் வாழ்க்கையில. அதுல கடந்த நாட்கள் அநேக வாலிப தம்பி நம்முடைய வாழ்க்கை ஹல்லேலூயா பிள்ளைகள் என்ன செஞ்சிருக்காங்க? ஜெபிக்க எழுப்பி இருக்கிறாங்க. அதற்காக நான் தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன். அப்படிப்பட்டவருடைய வாழ்க்கையில கர்த்தர் ஹல்லேலூயா கிரகிக்க கூடாத காரியத்தை அவர் செய்ய போகிறார். ஓ ஹல்லேலூயா. என் தேவன் இன்றைக்கும் ஜீவனோடு இருக்கிறார் என்கிற வார்த்தையை உங்க வாழ்க்கையில ஹல்லேலூயா காண பண்ணுகிற தேவன் அல்ல, அதை மாத்திரம் அவர் செய்ய போறதில்லை, உங்களோடு கூட இருக்கிறவர்கள் எல்லா கண்களும் பார்க்கும்படியாய் கர்த்தர் செய்வார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்றைக்கு நாம் சோர்ந்து போக வேண்டாம், நாம் கலக்கம் அடைய வேண்டாம், நாம் கலங்கி போக வேண்டாம். இந்த உலகத்தில் பாருங்க, ஹல்லேலூயா, தேவனே இல்லை என்று சொல்ற ஒரு நாஸ்திகன், ஹல்லேலூயா, தேவனே இல்லை என்று சொல்லுகிற ஒரு நாஸ்திகன், கடவுளே இல்லை என்று சொல்லுகிற ஒரு நாஸ்திகன் இன்றைக்கு என்ன செய்யறான்? தன்னிடத்தில் வருகிறவனுக்கு இரக்கம் காட்டுறான். ஓ, தன்னிடத்தில் ஒரு ஹல்லேலூயா எளிமையானவர்கள் வரும்பொழுது, ஏதாவது ஒரு காரியம் எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க, முடியல என்னாலன்னு சொல்லி வரும்பொழுது பரிதாபப்பட்டு மனம் இறங்குகிறான். ஹல்லேலூயா, பரிதாபப்பட்டு ஏதாவது ஒரு உதவி அவன் கேட்டதை செய்யலனாலும் அவரால் முடிந்த உதவியை அந்த கடவுளே இல்லைன்னு சொல்றவன் செய்யும் பொழுது, உன்னையும் என்னையும் அழைத்து இதுவரை நடத்தி கொண்டிருக்கிற என் தேவன் நீதியுள்ள பிரபு அல்லவா? ஓ, உனக்காக எனக்காக வழக்காடி கொண்டிருக்கிறவர் அவர் உண்மையுள்ளவர் அல்லவா? ஓ, உனக்காக எனக்காக யாவையும் நான் செய்து முடிப்பேன் என்று சொன்னவர் அவர் உண்மையுள்ளவர் அல்லவா? ஓ, உனக்காக இந்த வருடத்தின் ஆரம்பத்திலே ஓ கொடுத்ததான வார்த்தையை அவர் நினைவு கூர்ந்திருக்கிறார். இந்த மாதத்தில் நிச்சயமாக ஒரு முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது என்று சொன்னவர் இன்றைக்கு கர்த்தர் இந்த காலவரையிலே உனக்காக ஒரு வார்த்தையை அனுப்புகிறார். தைரியமாயிரு, திடமனதாயிரு, சோர்ந்து போகாதே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. லூக்கா எழுதின சுவிசேஷம் 18ஆம் அதிகாரத்திலே ஹல்லேலூயா அங்க கர்த்தர் ஒரு உவமையை சொல்லுகிறார். எப்பொழுதும் ஜெபம் பண்ண வேண்டும் என்பதை குறித்து ஒரு உவமையை சொல்லுகிறார். சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் ஜெபம் பண்ண வேண்டும் என்பதை குறித்து அவர்களுக்கு அவர் ஒரு உவமையை சொன்னார். நல்ல கவனிங்க, ஒரு பட்டணத்தில் நல்ல கவனிங்க, ஒரு பட்டணத்தில் ஒரு நியாயாதிபதி இருந்தான். அவன் தேவனுக்கு பயப்படாதவனும், நல்லா கவனிக்கணும், அவன் தேவனுக்கு பயந்தவன் அல்ல, மனுஷனையே மதிக்காதவன் அவன். வாசிங்க, அந்த அதே பட்டணத்துல ஒரு விதவையும் இருந்தால் அவள் அவனிடத்தில் போய், அந்த நியாயாதிபதி இடத்தில் போய், எனக்கும் என் எதிராளிக்கும் இருக்கிற காரியத்தில் எனக்கு நியாயம் செய்ய வேண்டும் என்று விண்ணப்பம் பண்ணினாள். நல்லா கவனிங்க, வெகு நாள் வரைக்கும் அவனுக்கு மனதில்லாதிருந்தது. எந்த ஒரு பதிலையும் சொல்லுவதற்கோ, ஒரு நியாயத்தை செய்வதற்கோ, ஒரு நியாயம் விசாரித்து நீதியை கட்டளையிடுவதற்கோ எந்த ஒரு மனமே இல்லாதவனாய் இருந்தான். பின்பு அவன், நான் தேவனுக்கு பயப்படாமலும் மனுஷரை மதியாமலும் இருந்தும்
திரும்பவும் சொல்றாரு, இவன் எப்படிப்பட்டவனு, தேவனுக்கு பயப்படாமலும் மனுஷரை மதியாமலும் ஒரு இருக்கிற இந்த மனுஷன், இந்த விதவை என்னை எப்பொழுதும் தொந்தரவு செய்கிறபடியினால் இவள் அடிக்கடி வந்து என்னை அலட்டாதபடி இவளுக்கு நியாயம் செய்ய வேண்டும் என்று தனக்குள்ளே சொல்லிக் கொண்டான். அல்லேலூயா, அல்லேலூயா. வெகு நாள் வரைக்கும் அவனுக்கு மனதே இல்லை. எதை குறிச்சு? இந்த விதவெல்லாம் ஒரு ஆள், இவளுக்கெல்லாம் நம்ம சொல்லணுமா? நம்மளே மனுஷனையே மதிக்க மாட்டோம், விதவைய மதிப்பானா? இந்த உலகத்துல மனுஷனையே மதிக்க மாட்டான்னு சொல்லிட்டான். அதோட உயர்ந்த பதவி தான் அது மனுஷன். இது விதவை, அதற்கும் கீழே. அப்ப இவளை எப்படி அவன் மதிப்பான்? மதிக்காதவன் பாருங்க, அவன் என்ன செய்யறான்? அந்த விதவை என்னை எப்போதும் தொந்தரவு செய்கிறபடியா. இன்னைக்கு தேவன் அதான் கொர்நேலியை செஞ்சான். எப்பொழுதும் ஜெபிக்கணும், எப்பொழுதும் அவர் தொந்தரவு. என்னைக்காவது உன்னை பார்த்து, உங்களை பார்த்து, நம்மளை பார்த்து ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரா, ஏண்டா ஓயாம என்ன கூப்பிட்டு இருக்கிறீங்க? எங்கேயாவது போட்டிருக்காயா? பைபிள்ல இவ்வளவு வசனம் இருக்கு, பரிசுத்தம் உள்ள வசனம், நீதி உள்ள வசனம், வார்த்தையில் உண்மையுள்ள வசனம் இருக்கு. இந்த வசனத்துல எங்கேயாவது நீ போட்டிருக்கா? எதுக்குடா ஓயாம என்ன தொந்தரவு பண்ணிட்டே இருக்கீங்க, கூப்பிட்டுட்டே இருக்கிறீங்க, என்னடா உனக்கு பிரச்சனை? அல்லேலூயா. நம்ம நினைக்கிறோம், நம்ம இன்னைக்கு அநேக நேரத்தில் நினைச்சுக்கிட்டு என்னத்த ஜெபம் பண்ண. இந்த விதவை தனக்கு ஒரு நியாயம் எப்படியாவது கிடைக்க வேண்டும் என்று சொல்லி, ஆண்டவரை அறியாதவன், ஹல்லேலூயா, மனுஷனை மதியாதவன், இந்த விதவைக்கு மனம் இறங்கும்படியாக அவருடைய இருதயத்திலே நினைவு கூர்ந்தான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்களுடைய ஆண்டவர், நம்முடைய ஆண்டவர், நாம் எப்பொழுதும் ஜெபிக்க ஜெபிக்க ஜெபிக்க, அவரை தொந்தரவு செய்ய செய்ய செய்ய, காலை ஜெபம், மதியான ஜெபம், சாயங்கால ஜெபம், இரவு ஜெபம், உபவாச ஜெபம், இப்படி ஜெபம் 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 என்று நீ ஜெபிக்க 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 ஜெபிக்க, என் பிள்ளை என்ன நோக்கி கூப்பிட்டுட்டே இருக்கானே, அவனுக்கு ஏதாவது ஒன்று நான் செய்தே ஆகணும், அவனுக்கு சொன்ன அந்த வார்த்தையை நிறைவேற்றி ஆகணும்னு சொல்லி ஆண்டவர் நமக்கு மனம் இறங்குகிற ஆண்டவர். அல்லேலூயா. இன்னைக்கு நம்ம ஞாயிற்றுக்கிழமை மட்டும் போனா போதும்னு வர்றவங்களுக்கு எப்படி ஆண்டவர் நிச்சயத்தை செய்வார்? எப்படி அந்த நிச்சயம் வரும் ஆண்டவருடைய சமூகத்தில்? எப்படி ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையில ஒரு நிச்சயத்தை செய்வார்? ஆனா இவருடைய வாழ்க்கையில, இந்த நியாயாதிபதி இடத்துல, அவருடைய மனதில் ஆண்டவர் ஹல்லேலூயா அந்த மனுஷனிடத்துல இரக்கம் காண்பிக்க கர்த்தர் ஹல்லேலூயா கிருபை செய்தார். எப்பொழுதும் தொந்தரவு செய்கிற, எப்பொழுதும் தொந்தரவு செய்து அந்த இதுல போடப்பட்டிருக்கு 6வது வசனத்துல, பின்னும் கர்த்தர் அவர்களை நோக்கி, அநீதியுள்ள அந்த நியாயாதிபதி சொன்னதை சிந்தித்து பாருங்கள், அந்தபடியே தேவன் தம்மை நோக்கி இரவும் பகலும் கூப்பிடுவர்களாகிய தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் விஷயத்தில் நீடிய பொறுமையுள்ளவராயிருந்து அவர்களுக்கு நியாயம் செய்யாமல் இருப்பாரோ? நல்ல கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தலாமா? தம்மை நோக்கி இரவும் பகலும், தம்மை நோக்கி இரவும் பகலும் கூப்பிடுகிற ஆத்துமாவே, தம்மை நோக்கி இரவும் பகலும் வேண்டிக் கொள்கிற ஆத்துமாவே, எப்பொழுதும் தேவ சமூகத்தை ஜெபிக்கிற ஆத்துமாவே, அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், நீங்கள் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுடைய உங்களுடைய விஷயத்தில் நீடிய பொறுமையுள்ளவராய் இருந்து அவர்களுக்கு நியாயம் செய்யாமல் இருப்பாரோ? அம்மா கவனிங்க, அல்லேலூயா, கவனிங்க, எல்லாரும் கவனிங்க. உங்களுக்காக அவர் நியாயம் விசாரிக்கிறவர், நியாயம் செய்கிறவர். ஹல்லேலூயா. உன் கண்ணீர் இருந்து, உன் கண்கள் இருந்து வருகிற கண்ணீரை அவர் பார்த்து விட்டு கடந்து போகிற தேவன் அல்ல நாம் ஆராதிக்கிற தேவன். நாம் ஆராதிக்கிற தேவன் நம்மை விடுவிக்க வல்லமையுள்ள தேவன். அன்றைக்கு சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ தன்னுடைய வாழ்க்கையில வந்ததானே ஹல்லேலூயா எல்லா இக்கட்டுகளிலிருந்து கர்த்தர் விடுதலை பண்ண அதே ஆண்டவர், அதே வல்லமையுள்ள தேவன் இன்றைக்கு நமக்காக, உனக்காக எல்லாவற்றையும் அவர் செய்து முடிக்கும்படியாக இந்த புதிய மாதத்தில் இப்படிப்பட்ட
ஆண்டவரை தொடங்கி இருக்கிறார். நல்ல கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தலாமா? ஓ, அவர் நியாயம் செய்யும்படியாய் தொடங்கி இருக்கிறார். அவர் நியாயாசனத்திற்கு முன்பாக வந்திருக்கிற தேவ ஜனமே, அவருடைய நியாயாசனத்திற்கு வந்திருக்க அருமையான தேவ பிள்ளையே, ஆண்டவர் உனக்காக யுத்தம் செய்து கொண்டிருக்கிறார். ஆண்டவர் நமக்காக பதில் செய்து கொண்டிருக்கிறார். அந்த 8வது வசனத்தில் போட்டிருக்கிறது, சீக்கிரத்திலே அவர்களுக்கு நியாயம் செய்வார். ஆமென். சொல்லுங்க, உங்களுக்கு சீக்கிரத்துல நியாயம் செய்வார் ஆண்டவர். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, உங்களுக்கு சீக்கிரத்தில் ஆண்டவர் நன்மை செய்வார். உங்களுக்கு சீக்கிரத்தில் நிச்சயமாய் வார்த்தையை நிறைவேற்றுவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓ, இரவும் பகலும் கூப்பிடுகிற அருமையான தேவ ஜனமே, இரவும் பகலும் தேவனை நோக்கி அமர்ந்திருந்து போராடுகிற தேவ பிள்ளையே, கர்த்தருக்காக அநேக பிரயாசங்களை எடுத்துக் கொண்டிருக்கிறாயோ, கர்த்தருடைய ஊழியத்திற்காக அநேக நேரங்களை பொருட்படுத்தாமல் நீ செய்து கொண்டிருக்கிறாயோ, உன் நேரத்தை செலவழித்து, உனக்கு இருக்கிற பணத்தையும் செலவழித்து, உனக்கு இருக்கிற வாகனத்தை நீ செலவழித்து, உனக்கு இருக்கிற எல்லாவற்றிலையும் என் ஆண்டவருக்காக நீ செலவழித்துக் கொண்டே இருக்கிறாயோ. ஆண்டவரே, இன்னும் எனக்கு அந்த மேன்மை இல்லையே அப்பா, இன்னும் எனக்கு அந்த கிருபையே இல்லையே அப்பா, அதை நான் பார்க்க முடியலையப்பா என்று சொல்லி கலங்கி கொண்டிருக்கிற ஆத்துமாவே, கர்த்தர் உனக்கு நீதி செய்கிறார். உனக்கு கர்த்தர் நீதி செய்கிற தேவன், உனக்கு நீதி உள்ளவர். உனக்காக அவர் யாவையும் செய்து முடிக்க போகிறார். நீ பயப்படாதே, உன் நம்பிக்கை வீண் போகாது. கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு. அவர் உன்னை ஆதரிக்கிறவர், அவர் உன்னை தள்ளாட விட மாட்டார். உன்னை தள்ளாட விடுகிற தேவன் அல்ல என் தேவன். உனக்காக வழக்காடுகிற தேவன், உனக்காக பரிந்து பேசுகிற தேவன், உனக்காக எல்லாவற்றையும் செய்து முடிக்க போகிறார். இந்த புதிய மாதத்திலே கர்த்தர் வாழ்க்கையை உயிர்ப்பிக்கிறார், 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 பலனடைய செய்கிறார், ஜீவன் பெற செய்கிறார், உன் ஆத்துமாவை வீரடைய செய்கிறார். ஏனென்றால் நீ கண்மலையாகிய கிறிஸ்துவை நம்பி இருக்கிறபடினாலே, நீ கண்மலையாகிய கிறிஸ்துவை சார்ந்திருக்கிறபடினாலே, உனக்காக அவர் செய்ய இருக்கிற காரியம் கிரகிக்க கூடாத காரியம், நமக்காக செய்ய இருக்கிற காரியம் மேன்மையான காரியம், நமக்காக செய்ய இருக்கிற காரியம் புதிய காரியம், நமக்காக செய்ய இருக்கிற காரியம் இத்தனை நாள் நீ ஜெபித்த காரியம், இத்தனை நாள் நீ தேவ சமூகத்தில் இரவு பகலும் இரவு பகலும் இரவு பகலும் தேவனோடு வைத்திருக்கிற அன்பை உனக்காக வெளிப்படுத்துகிற நேரம் இது, உனக்காக வெளிப்படுத்துகிற மாதம் இது, உனக்காக ஆளுகை செய்து முடிக்கிற நேரம். இந்த புதிய மாதத்திலே கர்த்தரை உனக்கு செய்ய போகிறார். ஆமென். நல்ல கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தலாமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உன் அழுகையை பார்த்தவர் கடந்து போகிற தேவன் அல்ல, உன்னுடைய விசுவாசத்தை சற்று தட்டி எழுப்புகிறார். நீ பயப்படாதே என்று சொல்லுகிறார். அன்னைக்கு படவிலே கூட போயிருந்த சீசர்கள் அலையை பார்த்து பயந்து போனார்கள். அதை பார்த்து நடுங்கி போனார்கள். என் வாழ்க்கை அவ்வளவுதான், என் குடும்பம் அவ்வளவுதான், நான் இன்றைக்கு இங்க மரிப்பேன் என்றால் என்னுடைய குடும்பம், என்னுடைய பிள்ளைகள் எல்லாம் மரித்து போயிடுவார்களே, அவர்களுக்கு அது என்னன்னு பயந்தாங்க. அல்லேலூயா. ஆனா இயேசு அந்த படகுல இருக்கிறார் என்று மறந்துட்டாங்க. இன்றைக்கு உங்க வாழ்க்கையில் இருக்கிற அல்லேலூயா, உங்க வாழ்க்கை என்னும் படகுல இயேசப்பா கூட இருக்கிறாரு. சொல்லுங்க, இயேசப்பையன் கூட இருக்கிறாரு. சொல்லுங்களேன், இயேசப்பையன் கூட இருக்கிறாரு. இயேசப்பையன் குடும்பத்துல இருக்கிறாரு. வாழ்க்கை என்னும் படகுல இயேசப்பா கூட இருக்கிறாரு. அந்த ஊழியத்துல இயேசப்பா இருக்கிறாரு. பயப்படாதே, எடுத்த காலம் முன்வையின்னா உனக்காய் ஹல்லேலூயா வைத்திருக்கிற ஆசீர்வாதம் பெரியதே. நல்ல கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தலாமா? உனக்காக கர்த்தர் செய்ய இருக்கும் மகிமை அது மேலானது. சீக்கிரத்தில் உனக்கு நியாயம் செய்யாமல் இருப்பாரோ? சீக்கிரத்தில் நியாயம் செய்வார். சொல்லுங்க, சீக்கிரத்தில் எனக்கு நியாயம் செய்வார். சொல்லுங்க, சீக்கிரத்தில் எனக்கு நியாயம் செய்வார். சீக்கிரத்தில் எனக்கு நியாயம் செய்வார். ஹல்லேலூயா. ஸ்பீட்லி ஹல்லேலூயா என்று போடப்பட்டிருக்கிறது. வேகமாக ஹல்லேலூயா வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது ஆங்கிலத்தில் ஸ்பீட்லி அப்படின்னு. ஹல்லேலூயா அப்படின்னா வேகமாக, சீக்கிரம், வேகமாக ஆண்டவர் துரிதமாக உங்க வாழ்க்கையில செய்ய போற மேன்மை. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.
அவர் நம்ப பண்ணின வார்த்தையை இன்ற கால வேளையிலே உங்களுக்காய் அவர் நினைவு கூர்ந்திருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் என்று சொன்னாரே. ஹல்லேலூயா. ஆகையால் என் வார்த்தைகள் ஒன்றாகிலும் இனி தாமதிப்பதில்லை என்று எசேக்கியேல் தீர்க்கதரிசன புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 28வது வசனத்தில் போடப்பட்டிருக்கிறது. ஆகையால் என் வார்த்தைகளில் ஒன்றாகிலும் இனி தாமதிப்பதில்லை என்று கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறார். நான் சொன்ன வார்த்தை நிறைவேறும் என்று கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறார் என்று அவர்களோடு சொல் என்றார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவனை நம்பி இருக்கிற ஜனமே, தேவனை சார்ந்து இருக்கிற ஜனமே, தேவனை ஹல்லேலூயா சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொண்டிருக்கிற தேவ பிள்ளையே, ஓ ஹல்லேலூயா, ஆண்டவர் எனக்கு போதும், இயேசப்பா எனக்கு போதும் என்று சொல்லி அவரையே நம்பி வந்திருக்கிற தேவ பிள்ளையே, உங்க வாழ்க்கையிலே கர்த்தர் செய்யவிருக்கும் காரியங்கள் ஓ ஹல்லேலூயா இனி தாமதிப்பதில்லை. சொல்லுங்க, என் வாழ்க்கையிலே கர்த்தர் இனி செய்ய போற காரியம் இனி தாமதிப்பதில்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் எல்லாவற்றையும் குறித்த நேரங்களிலே எனக்காக அவர் செய்து முடிக்க போகிறார். ஆமென். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எல்லாத்தையும் அவர் செய்து முடிக்க போகிறார். ஆமென், ஆமென். ஏசாயா தீர்க்கதரிசனம் 30வது அதிகாரம் அதனுடைய 18வது வசனத்தை நான் வாசித்து ஜெபிக்க போகிறேன். ஆனாலும் உங்களுக்கு இறங்கும்படி கர்த்தர் காத்திருப்பார். கர்த்தர் காத்திருக்கிறார். இப்ப நீங்க காத்திருக்கிறது முடிஞ்சு இப்ப கர்த்தர் உங்களுக்காய் காத்திருக்கிறார் அந்த மாதத்துல. ஹல்லேலூயா. இதுவரை நம்ம காத்திருந்தோம்ல, இதுவரை நம்ம மாசமா ஜெபம் பண்ணோம்ல, இனி இதுவரை நம்ம தேவ சமூகத்துல காத்திருந்தோம்ல, இரவும் பகலா காத்திருந்தோம், கண்ணீர் சிந்தி காத்திருந்தோம், எங்கெங்கயோ போய் நேரத்தை செலவழிச்சு வேலையை ஒதுக்கி நம்ம காத்திருந்தோம். இப்ப உங்களுக்காகவும் எனக்காகவும் இரவும் பகலும் தம்மை நோக்கி கூப்பிடுகிறவர்களுக்காக அவர் காத்திருக்கிறார். அவர் காத்திருக்கிறார். உங்களுக்கு இறங்கும்படி கர்த்தர் காத்திருப்பார். உங்கள் மேல் மனம் திரும்பும்படி அவர் எழுந்திருப்பார். கர்த்தர் நீதி செய்கிற தேவன். அவருக்கு காத்திருக்கிற அனைவரும் பாக்கியவான். சொல்லுங்க, நம்ம பாக்கியவான்களாய் பாக்கியவதிகளை கர்த்தர் நம்மை வைத்திருக்கிறார். ஓ ஹல்லேலூயா. நீ காத்திருக்க தேவையில்லை, அவர் உனக்காய் காத்திருக்கிறார். இந்த புதிய மாதத்தில் நிச்சயமாகவே முடிவு உண்டு. உன் நம்பிக்கை வீண் போகாது என்று சொன்ன ஆண்டவர். ஓ ஹல்லேலூயா. கரபா சந்தரா ஏகினமா சனஜன லகோதுனியா. ஓ இந்த புதிய மாதத்தில் தேவனுடைய வல்லமை ஓ நிறைவேற்றும்படியாக இந்த சபையிலே நடப்பிக்கும்படியாக அவர் எழுந்தருளி இருக்கிறார். அவர் காத்திருக்கிறார். நல்ல கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தலாமா? உன்னை அழைத்தவர் உண்மையுள்ளவர். அப்படி எல்லாரும் எழுப்பி நிற்கலாமா? எல்லாரும் அப்படி எழுப்பி நிற்கலாம். ஹல்லேலூயா. ஓ நன்றி, ஓ நன்றி அப்பா, நன்றி இயேசுவே, நன்றி. ஓ ரப சத்த. நல்ல கண்களை மூடி நல்ல கரங்களை
ஆண்டவரே